அருமையானவர்களே, வேதத்தில் இருந்து நாம் பார்ப்போமானால், வேதத்தில் யோபின் சரித்திரம்னு சொல்லி ஒரு சரித்திரம் இருக்குது. யோபின் சரித்திரம் என்று சொல்லி அந்த யோபின் சரித்திரத்தில் யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 42 அதிகாரம் இருக்கிறது. அந்த யோபு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா, ஒரு செல்வந்தரா அவனோட வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, யோபு 42 அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், யோபு நெடுநாளாய் உயிரோடு இருந்து பூரண வயதில் மரித்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோபை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த யோபு குடும்பமாக இருந்த ஒரு மனிதன். அவன் குடும்பமாக இருந்தான். அவனுக்கு வேலைக்காரிங்க ஒட்டகம் கழுதை எல்லாம் இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. குடும்பமாக அவன் வாழ்ந்து வந்தான். தேவன் இந்த யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. யோபு 1:1 பார்த்தீங்கன்னா, ஊர் தேசத்தில் யோபு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனாக இருந்தான், உண்மை உள்ள மனுஷனாக இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயப்படுறவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. என் தாசன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோமா? தேவனை குறித்த பயம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நாம் பாவம்னு சொல்லி தெரிஞ்சும் அந்த காரியத்தை துணிகரமாய் செய்கிறோமே? பொல்லாப்புக்கு விலகிறோமா? ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? என் மகள், என் மகன், என் தாசன் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? எனக்கு அருமையானவர்களே, யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோபுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் யோபின் பிள்ளைகள் விருந்து செய்கிறாங்க. யோபுடைய 3 பெண் மக்களையும் அழைத்து, யோபுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க, 7 ஆண் மக்கள் 3 பெண் மக்கள். அப்போ எல்லாரையும் அழைச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டில் விருந்து செய்கிறாங்க. அப்போ விருந்து முடிஞ்ச பிறகு யோபு நினைக்கிறாரு, என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்திருப்பாங்களோ? யோபு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தபடினால அவன் பயந்து தம் பிள்ளைகளுக்காக தகன பலி செலுத்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார், உண்மைதான். நாம் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதமாக வளர்க்குறோமா? இல்லை நம்முடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளைப் போல காணப்படுறாங்களா? யோபு தன் பிள்ளைகளை குறித்து கவனமாக இருந்தான். என் பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது, பிள்ளைங்களுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி யோபு பயந்ததுனால அவன் ஆண்டவர் சமூகத்தில் வந்து தம் பிள்ளைகளுக்காக தகன பலி செலுத்துகிறான். யோபை குறித்து 29ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தன்னுடைய பாதங்களை நெய்யினால அவன் கழுவுனான்னு சொல்லி. அவ்வளோ செல்வந்தராக அவன் இருந்திருக்கிறான், அவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்திருக்கு. யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வந்தார். யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? யோபின் தேவன் நம்பிக்கையின் தேவன். யோபின் தேவன் நம்பிக்கையின் தேவன். யோபு 13:15. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். யோபுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 23:10 பாருங்க, அவர் என்னை சோதித்த பின்னாலே நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின்னாலே நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:14 எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் என்ன குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். மனிதனை குறித்த நம்பிக்கை கிடையாது. யோபு 14:7 மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. இப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை கிடையாது. மனுஷன் மறிச்சா மண்ணோட மண்ணாக போயிடுவான்.
இப்போ மரம் யோபுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 அதிகாரம் 7 வசனத்தை பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டினா மரம் மறுபடியும் துளிக்குமா துளிக்காதா? மரத்தை வெட்டணும்ல, வேர் இருக்குது, வேருக்கு மேலே மரம் இருக்குது, அது என்ன செய்யும்? துளிக்குமா துளிக்காதா? துளிக்கும். தண்ணீர் பட்ட உடனே நல்லா வளரும், நல்லா வளரும். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் வாழ்க்கை துளிக்கும். யோபு சொல்கிறாரு. நம்ம படிக்கணும், யோபு புத்தகத்தை படிக்கணும். நான் படிச்சுட்டு வந்து தான் இப்போ உங்களுக்கு பேசுகிறேன். நானே ஆச்சரியப்படுறேன். யோபுட நம்பிக்கை மனுஷன் மேலே இல்லை, என் வாழ்க்கை துளிக்கும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் என்னால் இப்படி இருக்க மாட்டேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். யோபுட வாழ்க்கையில் யோபு எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை சோதித்த பின்னால் நான் பொண்ணாக வழங்குவேன்னு சொல்கிறான். பொண்ணு வந்து நல்லா உருக்குனா இது உருக்கி நான் நகை செஞ்சால் அது மினுங்கலை, நல்லா ஆபரணமாக மினுங்கும். அதே போல் யோபு ஆண்டவர் பாடுகளுக்குள்ள சோதனைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு மத்தியில் ஆண்டவர் ஆசிரமமான நாட்களை யோபுக்கு கொடுக்குறாரு. எனக்கு அருமையானவர்களே, யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு குறித்த காரியம் நடக்கும், எனக்கு வைத்திருக்கிற காரியம் எனக்கு நடக்கும், என் வாழ்க்கை மறுபடியும் துளிக்கும் அப்படி சொல்லி அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. யோபு 42:2 பாருங்கள், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. யோபுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை இருந்தது. தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை யோபு அறிந்திருந்தான். தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எல்லா காரியமும் செய்ய முடியும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை சோதித்த பின்னாலே நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி எனக்கு குறித்ததை, எனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்ற காலத்தில் எனக்கு செய்வார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாள் ஒன்று வரும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றுவார். யோபுக்கு நம்பிக்கை இருந்தது. பொண்ணை உருக்கி அழகான ஆபரணமாக செஞ்சால் அது எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே சோதனை காலத்தில் யோபு ஆண்டவர் சோதித்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை எதிர்காலம் உண்டு. கர்த்தர் என் சுக வாழ்வை துளிக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. யோபு 19, 25, 26, 27 பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேலே நிற்பார். ஆண்டவர் பூமி மேலே நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறான். இந்த தோல் முதலவனை அழுகின பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை நோக்கி நான் பார்ப்பேன். கொடிய பற்களினால் கொடிய வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து நான் தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே தேவனை காணும் என்று சொல்லி யோபு சொல்கிறான். யோபுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. என் வாழ்வை துளிக்க செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. நான் தேவனை பார்ப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இப்போ சொல்கிறான், யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது நித்தியத்தை குறித்த நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கும் நாள் வரும். அப்பொழுது என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். இந்த சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை நான் முகமுகமாய் தரிசிப்பேன் என்று சொல்லி யோபு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருந்தார். நான் இயேசுவை பார்ப்பேன், என் கண்களால் நான் பார்ப்பேன். இயேசுவை நம்பி வாழும்போது எல்லாம் ஆண்டவர் கிடைக்க செய்வார். நம்மளோட நம்பிக்கை தேவன் மேலே இருக்கணும். நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், உங்களோட நம்பிக்கை இயேசு மேலே இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி, அவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அவள் இங்கே யாரோ சொல்லியிருக்காங்க, இங்கே போனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லி. இப்போ ஒரு சமயம் ஒரு வியாழக்கிழமை ஜெபத்தில் இங்கே வந்திருக்கான் இந்த சகோதரி.
வந்த உடனே வந்து இப்படி கூடாரத்தை சுற்றி அப்படியே பார்த்துக்கா, இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதே, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கேன்னு சொல்லி அப்படியே பார்த்துருக்கா. பார்த்துட்டு அவள் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னு சொன்னான்னா, அவளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, கூட பிறந்த அண்ணன் மாதிரிலாம் அவளை நேசிக்கலை, எல்லோரும் தனியாக விட்டுட்டாங்க. அவர் இந்து சகோதரி, அது அவர் மசாலா தொழில் செய்திருக்கிறார். ஒரு மசாலா தொழில் செய்திருக்கிறார். இந்த தொழிலில் நஷ்டம், பல லட்சம் ரூபாய் நஷ்டம். அப்போ அந்த சமயத்தில் யாரோ சொன்ன நிமித்தமாக இங்கே அந்த சகோதரி வந்திருக்கா. வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாருன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி சொல்லும்போது அவள் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னி எனக்கு இறங்கும், நீரை நான் ஆசீர்வதியும், நான் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு வந்திருக்கேன், பல லட்ச ரூபா கடன், எனக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் அந்த இடத்துல வந்திருக்கிறேன், நான் உண்மை நம்பி தானே இங்கே வந்திருக்கேன் ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவள் தானே இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் இழந்து போனேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு திரும்ப தரணும், பல லட்ச ரூபா கடன் அதெல்லாம் அடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு சகோதரி ஒரு ஜெப குறிப்பில் கீழே சகோதரியை பார்க்கணும்னு எழுதி கொடுத்துருக்கா. அப்போ நான் அதை வச்சு இந்த சகோதரியை பார்க்குறேன். பார்த்தா இதுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தனியாக ஒரு வீட்டில் இருக்குது. அந்த சகோதரி ஒரு தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறா. இப்போ என்கிட்ட சொல்கிறா, நான் இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பைபிள் வச்சுருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் பார்க்க வருவா. இப்போ வந்து சொல்கிறா, நான் ஆண்டோட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன், என் அப்பா இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்காரு, என் அப்பா இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், இப்போ சபைக்கு போகிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கார், இப்போ என் தொழிலை ஆசீர்வதிச்சிருக்காரு. இங்கே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பல லட்ச ரூபா கடன் அடைப்பட்டுட்டு இப்போ வந்து நான் மீடியா ஊழியத்துக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறேன், டிவி ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். போன வாரத்தில் வந்து என்னை பார்க்கும்போது சொல்கிறா, ஒரு 54 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டினேன், ஆண்டவர் என்ன அவ்வளவா என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. இப்போ என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது, கர்த்தர் மேலே இருக்குது, ஆண்டவர் என்ன நடத்துகிறாருன்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை பல பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். யோபின் தேவன் நம்பிக்கையின் தேவன். யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்துட்டான். ஆனாலும் யோபு கர்த்தரை முறுமுறுக்கலை, பாடுகளுக்கெல்லாம் நின்றான். 10 பிள்ளைகளையும் அவன் மறிக்க கொடுத்துட்டு, நீர் தந்தீர், நீர் எடுத்துக்கிட்டீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி யோபு கர்த்தரை துதிச்சான்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இழப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையோ அவர்கள் நெருங்க பல போராட்டங்கள், இழப்புகள், மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை துக்கப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம், ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவருடைய பிள்ளையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வரலாம், அவங்களுடைய கணவரால் பாடுகள் வரலாம், பிள்ளைகளால் வரலாம், உறவினர்களாக வரலாம். ஆனாலும் ஆண்டவரை முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை முறுமுறுக்காதபடி, தூசிக்காதபடிக்கு நீரே நம்பிக்கை என்று சொல்லி அவரையே நம்பி நிற்கும் போது தேவன் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், கீழாவும் மேலாவான்னு சொன்ன வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில 100க்கு 100 நிறைவேறணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோபை நிறுத்துகிறோம், எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. யோபை குறித்து நீ சாட்சி சொன்னீர். அவன் என் தாசன், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயப்படுறவன், எனக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. இதே போல நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், உண்மை பின்பற்றி வரணும், உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றி வரணும் ஆண்டவரே. பாடுகளிலும் நெருக்கங்களிலும் உபத்திரங்களிலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர் உண்மையே பின்பற்றி வர கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். உபத்திரவத்தில் நாங்கள் முறுமுறுத்து தூசிக்காதபடி, உண்மை விட்டு பின் வாங்காதபடி, உமக்களை முன்னேறி செல்ல ஆவியான பலம் கொடுத்து நடத்தும். நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய ரட்சகர் ஆண்டவரே.
நீரே எங்களுடைய கேடகமாக இருக்கிறீர், நீரே எங்களுடைய துருகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. யா உம்முடைய பலத்தோடு இதுவரைக்கும் கடந்து வர கிருபை கொடுத்தீர், இன்னும் உம்முடைய கிருபையை கொடுத்து நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களுக்கு நல்லவராய் இருப்பீராக, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் கூட இருப்பீராக, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கூட இருப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா சாபங்களும் எல்லா சாபத்தின் கட்டுகளும் தெரிவிட்டு போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாவதாக ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து உமக்கண்டி சொல்லி சாட்சியா நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.